கிராமிய ஸ்போர்ட்ஸ் உறவுகளுக்கு கிராமிய சேகரின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்டம் லால்குடி கரை அப்படிங்கிற ஒரு ஐயாவக்கியா கரைன்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் நம்ம நம்பர் போட்டிருக்கிறத பார்த்துட்டு ஒரு உதவி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனை, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வெளியே எடுத்து போடுங்க, எங்களுக்கு பண உதவிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பின்னாடி கூட அந்த அக்கா நிற்கிறாங்க. அந்த அக்காவுக்கு வந்து 2 கிட்னியுமே ஏதோ ஃபெயிலியரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க போல். கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 4 லட்சம் பணம் தேவைப்படுது. அதனால் எங்களுக்கு வசதி கிடையாது, வீடுல வந்து கரண்ட் கூட இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோன்னு சொல்லி நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் எடுத்து உதவி கேட்குறக்காண்டி நம்மளை கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. என்ன பிரச்சனை, எதனால் நம்மளை கூப்பிட்ருக்காங்க, அது என்ன மாதிரியான இங்கே சூழ்நிலை இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேரடியாக நம்ம போய் பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் தான் எங்களுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டாரு. எதனால் கூப்பிட்டாருன்னு தெரியல, இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னாப்புல. இருந்தாலும் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட கேட்டால் மட்டும் தான் தெரியும். அதை நம்ம அவள்கிட்ட கேட்கலாம். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கண்ணே. என்னண்ணே உங்களுக்கு பிரச்சனை? என் ஒய்ஃபுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுண்ணே. சரிண்ணே, 2 கிட்னி ஃபெயிலியர் ஆச்சா? அது எதனால் ஆச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? உப்பு நீர் அதிகமாகிடுச்சுண்ணே. உப்பு நீர் அதிகமாச்சு. சரிண்ணா, இதுக்கு மருத்துவமனைக்கு போனீங்களா? மருத்துவமனைக்கு போனதுக்கு 2 கிட்னியுமே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுண்ணா. 2 கிட்னியுமே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஒன்றாச்சும் ஒன்று வச்சா தான், இல்லைனா கூடிய சீக்கிரம் வச்சாகணும், இல்லைனா உயிருக்கு ஆபத்துன்ட்டாங்க. சரிங்கண்ணே, இப்போ நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்? ஸ்ரீரங்கத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்கண்ணே, இப்போ வந்து பண்ணுறது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வேளாறு சத்திரம் ஸ்டாண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்கண்ணே, காசுக்கு தான் பண்ண சொல்லியிருக்காங்க. காசு தான் பண்ண 4 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. இப்போ இந்த காப்பீடு திட்டம் இந்த மாதிரிலாம் இருக்குங்களா? அதெல்லாம் வந்து என்னோடது ரிஜெக்ட் ஆயிடுச்சுண்ணா. ரிஜெக்ட் ஆகி எனக்கும் பித்த போய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணி 1.5 வருஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதாகிடுச்சு. நானும் 1 மாதமாக போயிட்டு கலெக்டர் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சேன், ஒன்றும் இதாகல. அதுக்கப்புறம் தான் பண உதவிக்காக தான் இந்த வீடியோ போட சொன்னாங்க. பண உதவிக்காண்டி. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க? 4 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. 4 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் நீங்கள் சொல்லுங்கள். 5 லட்சம் ஆகுங்கிறாங்க. கிட்னி வந்து நான் கொடுக்குறேன் என் மருமகளுக்கு. ஆனால் எங்களுக்கு பண உதவி வேணும். பண உதவி தேவைப்படுது. நான் என் மருமகளுக்கு கிட்னி கொடுக்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் கொடுக்கறதுனால டாக்டர் எங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, இது நீங்கள் கிட்னி கொடுக்கலாமா? கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு பணம் மட்டும் இப்போ நமக்கு தேவைப்படுது. ஆப்ரேஷன் பண்ணி அவங்க இந்த பிள்ளை 1 மாதம் 2 மாதத்துக்கு இருக்கணுமா ஆஸ்பத்திரியில். எங்களுக்கு பணம் உதவி வேணும். 5 லட்சமாவது ஆகுங்கிறாங்க. 5 லட்சமாச்சும் ஆகுங்கிறாங்க. இப்போ அந்த பண உதவிக்காண்டி மட்டும்தான். அந்த பண உதவிக்காக தான் நாங்கள் இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். உங்களை வர சொன்னதான் அதுக்கு தான். சரிம்மா, நம்ம வீடியோ போடுவோம். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உதவி பண்ணுறாங்க யாராச்சும், இந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் ஒரு டாக்டராக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும், கண்டிப்பாக யாராச்சும் ஒரு சில உதவிகள் பண்ணுவாங்க நம்புகிறோம். இந்த பசங்க எல்லாமே யாருண்ணே? பிள்ளைங்க தான். 3 பெரிய பிள்ளை சாதனா, 2வது பிள்ளை ராகினி, 3வது பையன். நம்ம குழந்தைங்களாம் எங்கே படிக்குது? பரமசிபுரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். சரி. பெருசு வந்து அவசியபுரத்தில் சிட்டி சர்வீஸ் ஸ்கூலில் படிக்குது. இப்போ அக்காவுக்கு தான் பிரச்சனை. ஆமாம். நீங்கள் சொல்லுங்கக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் சொன்னால் மட்டும்தாக்கா வீடியோவில் பார்த்துட்டு உதவி பண்ணுவாங்க. எங்கள் பக்கத்தில் வாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஹெல்ப் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக நீ பயம் இல்லாமல் சொல்லுங்கள். கிட்னி 2 இதாகிடுச்சுன்னு சொன்னாங்க. சரிக்கா. ஆப்ரேஷன் பண்ணோம் கூடிய சீக்கிரம் அப்படின்னாங்க. இப்போ டயலஜி பண்ணிகிட்டு இருக்கேன். சரிக்கா. டயாலிசிஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அந்த காப்பீடு அட்டை இல்லாமல் டயாலிசிஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. பண உதவி நமக்கு ரொம்ப தேவைப்படுது. சரி, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கக்கா. கூடிய விரைவில் அந்த வீடியோ நாங்கள் இன்றைக்கி போனோன்னே இன்றைக்கி உடனே வீடியோ போட்டுருவோம். கண்டிப்பாக தான் குடும்பத்தை பார்க்குறப்ப எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன மாதமே எங்களுக்கு ஃபோன் அடித்தாங்க. எங்களோட சூழ்நிலை வர முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி அண்ணனுக்காண்டி நாங்கள் டைம் எடுத்து நாங்கள் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லேருந்து உங்களுடைய டீட்டெயில், அக்கௌண்ட் நம்பரு, உங்களுடைய ஃபோன் நம்பரு எல்லாமே நாங்கள் போடுவோம். கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ முடியுமோ, ஒரு ஆள் 1 ஆள் பண்ணால் கூட 1 லட்சம் பேர் பண்ணால் 1 லட்சம் வரும். அப்படிங்கிறப்ப 4 லட்சம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் டீம் சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்களும் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துட்ருக்க யாராவது உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் பண்ணுற அந்த ஒரு ஆள் 1 ரூபா போட்டால் கூட 4 லட்சம் பேர் போனால் 4 லட்சம் வந்துடும். அவங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா அந்த அக்கா ஒரு 30 வயசுன்னு சொன்னாங்க. 30 வயசுலேயே இந்த பிரச்சனை வராதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதனால் வீடியோ பார்த்துட்ருக்க யாராச்சும் இவங்களுக்கு உதவி பண்ண ஆசைப்பட்டால் இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நாங்கள் போடுவோம். உங்களால் முடிஞ்ச இது பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு கரண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுடைய வீட்டு வசதிகள் எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அப்படி உள்ளே வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு தான் அவங்களுடைய வீடு. வீடு கரண்ட் வசதிகள்லாம் சுத்தமாக கிடையாதானே? 50 வருஷமாக அப்பா தண்ணி ஊற்றுறாங்க. இடத்துக்கு பட்டாவும் பண்ணி தரமுனே, எதுவும் பண்ணி சர்வீஸ் இருக்கிற கூட எதுவுமே பண்ண, வீட்டு வசதி போட்டதும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன், எதனால்? அந்த இடம் வந்து எங்கள் அம்மா தெரியாமல் அதரமாக வீட்டு வசதியை போட்டு கொடுத்துறாங்க. இந்த இடத்த கேட்டதுக்கு தான் இடமும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்காரங்க வந்து கரூரில் இருக்காங்க. சரிண்ணே. அவங்க இடத்த வச்சுக்க சொல்கிறாங்க. அவன் அண்ணங்காரன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். குடும்ப சூழ்நிலைனால அந்த இடம் பட்டா வாங்க முடியாமல் இருக்குது.
சரிங்கண்ணா, கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுறோம். ம். எதனால் அந்த வீட்டை நாங்கள் காட்டணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு 2 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சூழலில் ஒரு கஷ்டப்படுறாங்கங்கிறது எங்களுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. வீடை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன வீடு தான், 4 பேர் படுக்க கூட முடியாத ஒரு சூழலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இந்த குழந்தைகள் முகத்துக்காண்டியாச்சும் நம்ம ஏதாச்சும் உதவி பண்ணணும். ஏன்னா இன்னமும் இந்த கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. கிராமப்புறங்களில் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும். நாங்கள் எங்கள் டீம் சார்பாக எங்களால் முடிஞ்ச கூடிய விரைவில் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்ருங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை பார்த்து உங்களுடைய கஷ்டத்தை நினச்சி நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.